பிஎல்ஆர் கைப்ஸ் வெல்கம் அகெயின். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தி கசோலா. அவன் ஒரு மிருகம் மாதிரி, ஆனால் ரொம்ப ஹம்பலான ஒரு மிருகம் அப்படி சொல்லலாம். நான் பார்க்க ஆரம்பித்த காலகட்டங்களில் ப்ரீமியர் லீக் வந்துட்டு சில நேரங்கள் வந்துட்டு ஆப்போசிட் டீம் வந்துட்டு ஒருத்தனோட கேம் காண்டியே பார்ப்பாங்களா, அந்த மாதிரி அந்த பீரியடில் ஆர்சனலில் உள்ளவங்களுக்கு தனித்தனியாக குழுவாரியாக ஒருத்தனுக்காண்டி கேம் பார்த்த நாட்கள்லாம் இருக்குது. எங்கே இப்போ நாங்கள் செல்சி, லிவர்பூல், எம்யூலாம் இருக்கோன்னா அதில் யாரும் ஆர்சனல் இருக்க மாட்டானுங்க. அதில் ஒவ்வொருத்தர் வந்துட்டு பிக் பண்ணி பார்ப்பானுங்க. ஒரு நாள் சஞ்சஸ் காண்டி பார்ப்பானுங்க, ஒரு ஆள் ஒசில் காண்டி பார்ப்பான், ஒரு ஆள் வந்துட்டு ரொசஸ்கி காண்டி பார்ப்பான், ஒல்கோட் அந்த மாதிரி பார்ப்பானுங்க. நானும் ஒரு சிலரும் மட்டும் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சந்திக்க சொல்ல காண்டி பார்ப்போம். கேம் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கும். போத் ஃபிட், மோஸ்ட்லி டொமினண்ட்டாக வந்துட்டு சோத்துக்கால் தான் ஆடுவான். ஆனால் வந்துட்டு நிறைய நேரங்களில் வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். உண்மையிலே அவன் லெஃப்ட் ஃபுட்டா ரைட் ஃபுட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பர் எசிஸ், சூப்பர் கோல்ஸ், சூப்பர் லாங் ரேஞ்ச் ஃப்ரீ கிக்ஸ், 1-2 டிக்கி டக்கா அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணுவான். அது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாவடியாக இருக்கும். அப்படி ஒரு மாதிரி வாவ் சேவேஜாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தாண்டி அழகாக இருக்கும். அந்த அழகான ஃபுட்பாலை ப்ரொடியூஸ் பண்ணுவான். உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அவன்கிட்ட பந்தெடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுமே சில பேர் அவன்கிட்ட ஸ்லைடிங்கில் போட்டு பூத்தாக வாங்குவானுங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். அண்டு மித்த டீம் வந்துட்டு ஆஃபர் இருந்துமே வந்துட்டு அந்த டைமில் போகல. ஹிஸ்டிக் வித் ஆர்சனல். நான் நினச்சிருந்தேன் ஒன் மேன் ஷோவில் இவரோட எல்லாத்தையும் பற்றி லைக் ஸ்பெயின் எல்லாத்த பற்றி நம்ம பேசியிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிஎல்ஆர் கைஃபில் முக்கியமாக எனக்கு வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிற ஆட்களில் வந்துட்டு சந்திக்க சொல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆர்சனலில் பண்ண விஷயங்கள்லாம் ஏராளம் உண்மையில என்ன கேட்டிங்கன்னா, டிஎம்எஃப், சிஎம்எஃப், ஏஎம்எஃப், சில நேரம் டிஃபேன் வரைக்கும் கீழே வந்து விளாடுற ஒரு மனுஷன். இன்னைக்கு 40 கிட்ட ஆயிடுச்சு வயசு. 40 மேலே 40 கிட்டே ஆயிடுச்சு. சமீபத்தில் கூட நான் சமீபத்தில்னா இப்போ இல்லை, எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் ஒரு ஃப்ரீ கிக் கோல் பார்த்தேன். யாருமாமா அவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஸ்கூலுக்கு அந்த பார்த்த ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஸ்டில் ஹி காட் தட். அண்ட் அந்த வில்லாரியல் தான் நினைக்கிறேன், வில்லாரியலா செவிலாவான்னு தெரில, அவரை வந்துட்டு ரிவீல் பண்ணுவாங்க இதுதான் புது ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் நான். பட் ஆனால் ஆர்சனல் டேஸ் ஹி வாஸ் அ மெஜிஷியன். ஹி வாஸ் ரியலி அ மெஜிஷியன். அண்டு யார் யாருக்கெல்லாம் அந்த டைம் சந்திக்க சொல்ல ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு கிக் பாலாக கைங்க ஃபாலோ பண்ணுங்கள்.